பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க் என சொல்லப்படுற பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வெளியிட்டிருக்கிற ஒரு வேலை வாய்ப்பை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க வெளியிட்டிருக்கிற வேகன்சிஸ் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏஆர்சி அப்படின்னு சொல்லப்படுற பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்றது மும்பையில் இருக்கு. அதுக்கப்புறம் ஜிசிஎன்இபி குளோபல் சென்டர் ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்ற இன்ஸ்டிடியூஷன் வந்து ஹரியானால இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்எம்ஆர்சின்னு சொல்லப்படுற ரேடியேஷன் மெடிசின் ரிசர்ச் சென்டர் அப்படின்றது கொல்கட்டால இருக்கு. ஸோ இது மூணுத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் போஸ்ட் லைக் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ், நர்ஸ், சப் ஆஃபீஸர் அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சிவில். ஸோ இந்த போஸ்ட்கான வேகன்சி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு டீட்டெயில் இங்கே பார்க்கலாம். மொத்தம் 36 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த 36 ஜாபும் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பங்கீடு அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்ப்போம். நர்சிங் அப்படின்ற நர்ஸ் ஏ அப்படின்ற போஸ்ட்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி பேத்தாலஜி அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி படிச்சிருக்கணும். அதாவது கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டு கோர்ஸான டிஎம்எல்டி வந்து படிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து வெரி மச் சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பியில் நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியோ ஐசோடோப் டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஃபியூஷன் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு படிப்பு படிச்சிருக்கிறவங்க, அது இல்லாதவங்க பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜியை வந்து டைரெக்டாக படிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது எலிஜிபிலிட்டி இருக்குது இதுக்கு. அதே மாதிரி மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும். இதுலன்னா மெடிக்கல் சோஷியல் ஒர்க் அப்படின்ற சப்ஜெக்டில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கணும். மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் பேஸ்டு மெடிக்கல் அண்டு சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் அப்படின்ற ஃபீல்டில் வந்து 2 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சப் ஆஃபீஸர் பி அப்படின்ற போஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபயர்மேன் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு. ஸோ அதனால் அது ரிலேட்டடான கோர்சஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பி சிவில் அப்படின்றது டிப்ளமோ சிவில் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது 60% மார்க் எடுத்துருந்துருக்கணும். இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ அதனால் டிப்ளமோ இன் சிவில் படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஒவ்வொரு ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு நிரம்பியவங்க வந்து கண்டிப்பாக இதுலேருந்து அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஜாப்க்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி, அது கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன் படி இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க எத்தனை வயசு வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கிரேட் பே லெவலில் வருவீங்க அப்படின்றது இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. நர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து என்ட்ரி பே வந்து எவ்வளோ வாங்குவீங்க அப்படிங்கிறது 44,900 ரூபா வாங்க போகிறீங்க. அதுவே நீங்கள் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி அப்படின்ற கேட்டகரியில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 35,400 அப்படின்ற கிரேட் பே வந்து வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சி அப்படின்ற பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சி பிரிவில் போகிறவங்க 44,900 ரூபா அப்படின்ற கிரேட் பேவில் உள்ளே போகிறீங்க. இது தவிர உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்ன அலவன்சஸ் எல்லாமே இருக்கோ, ஹெச்ஆர் அலவன்ஸ், அப்புறம் இந்த டிஏ டிஏ அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஏன்னா டைரக்ட் எம்ப்ளாயியாக போக போகிறீங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இதில் நடக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட், செகண்ட் வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் அண்ட் தென் தேர்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஜாபுக்கான செலெக்ஷன் மெத்தடில் வந்து மாறுபடுது. ஸோ இப்போ DR1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DR1ன்ற போஸ்ட் வந்து நர்ஸ் அப்படின்ற போஸ்ட் தான். ஸோ அதுக்கு வந்து இந்த 3 டெஸ்ட்டு கன்ஃபார்மாக அட்டன் பண்ணி ஆகணும். அதுவே DR2, 3, 4, 6 அப்படின்ற அசிஸ்டன்ட் லெவல் பி அப்படின்ற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பர்சனல் இன்டர்வியூ தான் வைக்க போகிறாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு. அடுத்தது சப் ஆஃபீஸர் அப்படின்றது தான் இந்த DR5.
சிஆர் 5ன்றது பார்த்தீங்கன்னா சப் ஆஃபீஸர் பி அப்படின்ற போஸ்ட், அந்த ஃபயர்மேன்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அதோ அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 3 ஸ்டேஜ் ஆஃப் ஷார்ட் லிஸ்டிங் மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரைமரி எதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இங்கே இந்த டேபிள் 1ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறவங்க மட்டும்தான் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டுக்கே எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெஸ்ட். ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸோட 50 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 50 மார்க்ஸ் கொஷின், அதில் வந்து நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு 1 hour எக்ஸாம். ஸோ இது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு போவாங்க. அதான் அட்வான்ஸ் டெஸ்ட். ஸோ அட்வான்ஸ் டெஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங் நடக்கும். ஸோ அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து நியமிக்க போகிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர்ஸ் மினிமம் இருக்கணும். வெயிட் வந்து 50 kilograms இருக்கணும். செஸ்ட் வந்து 81 to 86 சென்டிமீட்டர்ஸ், அங்கே மினிமம் 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃபரன்சஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி விஷனோட ஸ்டாண்டர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 6/6 வித்தவுட் வியரிங் கிளாஸஸ் ஆர் எனி அதர் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் அண்ட் கலர் பிளைண்ட்னஸ் ஷல் பி டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. அண்டு ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இத்தனை செகண்ட்ஸ்குள்ளார இந்த 100 மீட்டர்ஸை கடக்கணும் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த டெஸ்ட். ஸோ அதே மாதிரி ஒரு 7 types ஆஃப் டெஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும். இங்கே நேச்சர் ஆஃப் டியூட்டி அப்படின்றத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிவைலிங் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், நீங்கள் அந்த சம்பளம் போக வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத வந்து இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது லீவ், ட்ராவல் கன்செஷன்ஸு, ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து இதில் இவங்க கொடுக்குற அடிஷ்னல் பெனிஃபிட்ஸு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன் ஆன்லைன். எந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/8/2022 12/9/2022 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். recruit.barc.gov.in அப்படின்ற இந்த பார்க்கோட வெப்சைட், recruit.barc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் இது போய் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீ. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும். அதுக்கப்புறம் வந்து இதில் சம் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கவர்மெண்ட் கொடுக்குற எக்ஸப்ஷன் தான். ஸோ SC/ST கேண்டிடேட்ஸ், PW கேண்டிடேட்ஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீஸ் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. 0 rupees அவங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை. இது தவிர இருக்கிற எல்லாருமே வந்து 150 பே பண்ணணும். அது பேமெண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ ஆன்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்னென்னா அந்தந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கேண்டிடேட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கெரியர் அண்டு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து காப்பி கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக அது யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் செக்டார்லையோ ப்ரைவேட் செக்டார்லையோ எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை வாங்கி வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸில் வந்து இந்த நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. இஃப் ஏதாச்சும் அதில் ஒரு மால் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இவங்க வந்து ஜுடிஷியரிக்கு உட்படுத்திடுவாங்க நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக தான் கொடுக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஏன்னா ரீசெண்டாக நிறைய இந்த மாதிரி ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது நிறைய தவறுகள் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் கூட அவங்க செக் பண்ணும்போது நீங்களும் கூட இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸாக ஜென்யூனான இன்ஃபர்மேஷன்ஸாக எல்லாத்தையும் கொடுங்க. எந்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துடாதீங்க. அது வந்து பின்னாடி உங்களை தான் பாதிக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில். ஸோ அவ்வளோதான் நேயர்களே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ த இன்டர்வியூ அப்படின்ற பட்சத்தில் தான் இதை செலெக்ஷன் ப்ராசஸே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக இதை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.